Young man, work harder. வணக்கம், குட் மார்னிங். அனைவருக்குமே அன்பான வணக்கங்கள். நியூ கிரியேஷன் 21.5 சேனல் மூலமாக உங்களை மறுபடியும் நான் மீட் பண்ணுறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ வந்து என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, எனக்கு டீ குடிக்கலாம் தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து நேற்று வந்து ஆண்டி கொடுத்தது தான் வெண்ணிலா சாய், அதுக்கு அடுத்தது மின்ட்டு, நம்மளுடைய புதினாவுடைய சாய் எல்லாமே இருக்குது. இது இப்போ ரெண்டுத்தையும் நான் போட போகிறேன். இதில் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் சுகர் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு சீனி போட்டேன்னா, அதாவது சுகர் போட்ட பிறகு நம்ம அந்த தண்ணியை எடுத்து அப்படியே ஊற்ற வேண்டியதுதான். இப்போ நான் இதை வந்து கட் பண்ணிவிட்டு வந்துடுறேன். இப்போ வந்து நான் கட் பண்ணி வச்சதை நம்ம வந்து இதுக்குள்ளே போட்டுட்டு நம்ம அப்படியே, அதாவது இப்போ நம்ம போடக்கூடாது, சுடு தண்ணி ஊற்றின பிறகு தான் நம்ம அப்படியே போடணும். ஆண்டி சேனலில் வந்து 3 விதமான டீ போட்டிருப்பாங்க, நீங்கள் அதில் பாருங்கள். இது வந்து நான் ஏற்கனவே நாங்கள் தனித்தனியாக ஒன்று குடிச்சிட்டோம், ஷாமு நானும். இப்போ வந்து 2க்குமே நான் மொத்தமாக போட்டுருக்கேன். இப்போ தாங்க ஷாம் இங்கே வந்து ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். நல்லா தண்ணி நான் கொதிக்க வச்சுருக்கேன். சில பேர் ஸ்ட்ராங்காக குடிப்பாங்க, சில பேர் வந்து நார்மலாக குடிப்பாங்க. நான் வந்து ஸ்ட்ராங்காக குடிக்க மாட்டேன், கொஞ்சம் பரவாயில்ல, ஏதோ குடிக்கிறதுக்கு டேஸ்ட் இருந்தால் பரவாயில்லங்கிற மாதிரி நான் குடிப்பேன். இது வந்து எனக்கு, நான் நேற்றே வந்து புதினா வந்து டேஸ்ட் பண்ணிட்டேன். இதில் நல்லா டிப் பண்ணி நம்ம எடுக்கணும். அவ்வளோதாங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நான் காட்டுற பாருங்க, கிட்ட உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம டிப் பண்ணி குடிச்சிக்க வேண்டியதான். அது கலர் மாறும்போது உங்களுக்கு காட்டுற பாருங்க. நான் வந்து நம்ம அடுத்த வேலை என்னங்க, சமைக்கிறது தான். இப்போ வந்து சாப்பாடு வந்து செய்ய போகிறேன். ஷாம் வந்து கிட்டத்தட்ட என்கிட்ட ஒரு வாரமாக தக்காளி சாதம் செஞ்சு கொடுமான்னு கேட்டார். தக்காளி சாதமாக நான் வந்து என்னுடைய தக்காளி சாதம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவார். அதுக்கு அடுத்தது அவருக்கு பட்டால் அவங்க போட்டால் தான் அந்த தக்காளி சாதம் வேணும்னு சொல்லுவார். சரி, அதை இன்றைக்கி செஞ்சிடலாம். காய்கறி எல்லாம் காலி ஆகிடுச்சு, தக்காளி வெங்காயம் நிறைய கிடக்குது. சரி, லாஸ்ட்டாக நம்மளுக்கு கை கொடுக்குறது இந்த தக்காளி சாதம் தான், அதை செஞ்சிடலான்ட்டு அரிசி கழுவிட்டுருக்கேன். அரிசி கழுவிட்டு தொலையில் போட்டுட்டு அதுக்கு அடுத்தது ஷாம் வந்த பிறகு அதை செஞ்சிடணும். அவர் சொன்னார், செஞ்சு தம்மானார். அவர் வந்த பிறகு செய்கிறேன்னா இல்லையா தெரில, ஆனால் சாப்பாடு வடித்து வச்சிடலாம் அப்படின்ட்டு சாப்பாடு வடிக்கிறதுக்கு மட்டும் அரிசி கழுவிட்டுருக்கேன். அதுக்கடுத்து நான் நேற்று உங்ககிட்ட சொன்ன பார்த்தீங்களா, இந்த ஜன்னலெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிட்டு அதுதான் இப்போ பண்ண போகிறேன். நீங்கள் எப்படி எந்த ஸ்டைலில் வந்து தக்காளி சாதம் செய்வீங்கன்ட்டு கமெண்ட்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். மட்டன் குழம்பு செய்யும்போது கூட ஒருத்தங்க என்ன பண்ணாங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இது மாதிரி செட்டிநாடு ஸ்டைலில் பண்ணுங்கன்ட்டு ஒரு அக்கா. நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன். இன்னொரு வாட்டி வாங்கும்போது கண்டிப்பாக ட்ரை பண்ணி செஞ்சிடலாம். இப்போ என்னன்னா, அடுத்தது அங்கே தாங்க ஜன்னலில் தான் இருக்கிற கரண்டியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட போகிறேன். ஏன்னா அந்த ஜன்னல் பக்கத்தில் ஃபுல்லாத்தையும் நான் ஜாடி கொண்டு வரலான்னு இருக்கேன். இது மாதிரி 1 கிலோ கழுவுறதுக்கு கூட இருந்தால் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது 1 கிலோ ஆனது தாராளமாக கழுவணும்.
1.5 கிலோ கிட்ட நல்லா அரிசி போட்டு நம்ம கழுவுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் 1.5 கிலோவோட நம்ம 1 கிலோ போட்டு கழுவுனா செம இதுவாக இருக்கும். சரி வாங்க நம்ம அந்த ஆர்கனைசேஷன் பண்ணிட்டு வந்துடலாம். பாட்டு வந்து உங்கள் எல்லாருக்குமே நிறைய பேருக்கு தெரியும், நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு. இங்கே தான் நான் ஆர்கனைசேஷன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கரண்டி எல்லாருக்கும் பார்த்திங்களாங்க, அதை மட்டும் எடுத்துகிட்டு போகிறேன். எடுத்துகிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இதுக்குள்ளே போட்டு வைக்க போகிறேன். இது சும்மா தான் இருக்குது, அதனால் அதுக்குள்ளே போட்டுடலான்ட்டு. ஏன்னா இங்கே வந்து பெரிய பெரிய ஜாடி வைக்க போகிறேன். அது எப்படின்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பெரிய பெரிய ஜாடி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அது மாதிரி வச்சுக்கலான்ட்டு. அதுக்கு தான். கரண்டியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். எனக்கு பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்களேன், நல்லா வச்சு ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். டிக்கெட்டு இப்படி அடிப்பாங்க தெரியுமா பஜனை பண்ணும்போது, அது மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா எல்லாமே பிஞ்சு போயிடுச்சு. பிஞ்சு போன பிறகு நான் என்ன பண்ணேன்னா, இந்த மாதிரி நம்மளுக்கு டேக் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டேக் வச்சு தான் ஒரு 6 டேக் வச்சு நான் ஃபிட் பண்ணி வச்சுருந்தேன். இப்படி தான் ஆகிப்போச்சு. இப்படி தான் அடிக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். பிஞ்சு போச்சு. சரி நம்மளுக்கு இங்கே பெரிய ஜாடி வச்சு அழகாக இருக்கும்ன்ட்டு நான் பிளான் பண்ணி இது வேணாம் எடுத்துடலாம் அப்படின்னு விட்டுட்டேன். இதில் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கரண்டி மட்டும் தான் நான் போட்டு வைக்க போகிறேன். மிச்ச கரண்டி எல்லாமே இங்கே வாங்க, இங்கே இருக்குது பாருங்கள். இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் கரண்டி போதும். இதுக்கு மேலே போட்டால் இது கஷ்டமச்சான்னு இருக்கும். இது வந்து நான் ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்டில் தாங்க வாங்கினேன். இது வந்து 129 ருபீஸ், 129 ரூபா. கண்டிப்பாக போய் வாங்கிக்கோங்க. கொஞ்சம் தான் இருக்குது. இன்னும் கூட காசு கிடைக்கும் போது இன்னொன்று இதே மாதிரி வாங்கணும். ஏன்னா இது செம்ம ஆர்கனைசேஷன். ஒரு அக்கா கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இது வந்து நான் 230 ரூபான்ட்டு எங்கேயோ ஒரு மாலில் ஹோம் சென்டரில் எங்கேயோ வாங்கினா சொன்னாங்க. எங்கே வாங்கினாங்க தெரியல, மாலில் தான். ஆனால் எங்கேயோ வாங்கினாங்க. அக்கா வந்து சொல்லியிருந்தாங்க, இது வந்து நான் 230 ரூபான்னு வாங்கினேன் க்ளோரி, நீங்கள் என்ன 129ன்ட்டு சொல்லியிருக்கீங்கன்ட்டு அவங்க சந்தோஷத்தான் பார்த்தாங்க. இதில் போட்டுடலாம். இது கொஞ்சம் மீடியமாக இருக்குது. அவ்வளோதாங்க. கரண்டி இதுக்குள்ளே போட்டு வச்சிட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். நிஜமாகவே கொஞ்சம் எனக்கு நல்ல இது யூஸ்ஃபுல் தான். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. ஆர்கனைசர் அவ்வளோதான். இந்த இடத்துல நான் என்ன வைக்க போகிறேன்னு உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். ஆனால் இந்த ஸ்பூன் ஸ்டாண்டை எங்கேயாவது எடுத்து வைக்கணுங்க. ஏன்னா இங்கே வந்து நான் ஜாடி தான் வைக்க போகிறேன். ஏன்னா ஜாடி வந்து ஒரு 3 ஜாடி நான் இப்போ பொருள் காட்சி போச்சு பார்த்தீங்களா, அப்போ வந்து நான் வாங்கிட்டு வந்தேன். இந்த ரேக் வந்து இதுவும் அங்கே தான் வாங்கினேன். ஆனால் இது மட்டும் ஒரே ஒரு பீஸ் தாங்க இருந்துச்சு, ஃபுல்லாகவே காலியாகிடுச்சு. அதுவும் நான் இது மாதிரி வாங்கணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் ரேட்டெல்லாம் எல்லா இடத்துலையுமே அதிகமாக இருந்துச்சு. சரி அங்கே பார்க்கும்போது இந்த ஒரு பீஸு நான் தற்செயலாக அப்படி திரும்பி பார்க்குறேன், ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்டில் இது இருந்துச்சு. சரி இது வந்து ரேட் அதிகமாக இருக்கும். இது வந்து டபுள் டக்கர் மாதிரி இருக்குது. அது வந்து நல்லா நம்மளுக்கு ரவுண்டாக இருக்குது. சரி பார்த்தீங்கன்னா இதுவும் அதே ரேட் தான், 129. இந்த பீஸ் வந்து இல்லை, ஆனால் இது வந்து இருக்குது. வேணுங்கிறவங்க போய் டக்குன்னு வாங்கிக்கோங்க. இங்கே பக்கத்தில் இருக்கிற நிறைய அக்காங்க வந்து நம்மளுடைய சேனல் பார்த்துட்டு போகிறீங்க. நிறைய பேர் வேறு கிண்டல் பண்ணுறீங்க, ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட் உங்களுக்கே எழுதி கொடுத்துட்டாங்களான்ட்டு. கொடுத்தா நல்லா தான் இருக்கும். சரி வாங்க இதில் என்ன ஆர்கனைசேஷன் பண்ணலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து வீடியோ இது தாங்க இருக்குது. இந்த கபோர்டு ஆர்கனைசேஷன் தான் இருக்குது நம்மளுக்கு ஃபுல்லாக. நம்ம வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கின அந்த ரேக் வச்சு மல்டிபர்பஸ் ரேக் வச்சு நம்ம செய்யலான்னு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய 3 ஜாடி குட்டி குட்டியாக நல்ல பெருசுங்க. இது 1.5 கிலோ கிட்ட பிடிக்கும். இது எல்லாமே அங்கே வச்சு செட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வெளியில் எடுத்துடலாம் ஒன்று ஒன்றா. இது எல்லாமே நான் பொருள் காட்சியில் வாங்கினது. அது வந்து கிஃப்ட்டு. இப்போ ஃபஸ்ட்டு இதை கொண்டு போகலாம். கொண்டு போயிட்டு வச்சு பார்க்கலாம் எவ்வளோ இடம் பிடிக்குதுன்ட்டு. ஆனால் ஆண்டி சொன்னாங்க, ஓப்பா இப்படி தாங்க, இப்படி நம்ம தெரியாமல் தட்டிட்டா அது வந்து உடையாதுன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. வேணுங்கன்னு தட்டினா உடஞ்சிரும் சொன்னாங்க. இது ஒன்று வச்சாச்சா, அதுக்கு அடுத்தது இங்கே தான் இப்போ எனக்கு இடம் அடிக்கும். பார்க்கலாம்.
இங்கே வச்சிடலாம். அதுக்கடுத்தது இன்னொரு ஜாடி இடம் இருக்குங்க, பரவாயில்ல. அவ்வளோதான், வச்சிடலாம். வச்சு செட் பண்ணியாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். வா, சூப்பராக இருக்குங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதெல்லாம் எடுத்துடலாம். இதெல்லாம் ஓவராக இருக்குது, எச்சமச்சான்னு இருக்குது. அவ்வளோதான். இப்போ இங்கே இருக்கிற இதை வந்து எங்கேயுமே எடுத்து நான் என்னால் வைக்க முடியாது. ஆனால் ஒரு இடத்துல வைக்க முடியுங்க, பார்க்கணும். ஏன்னா இந்த ரேக்கில், அதாவது கீழே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரேக்கில் கொண்டு வரலான்னு இருக்கிறேன். ஆனால் அங்கே இடம் பத்துமா தெரியல, பார்ப்போம். வச்சிடலாம், கண்டிப்பாக இடம் இருக்குது. ஆனால் என்னன்னா உங்களுக்கு தெரியும், உங்கள் ஷாம் அண்ணா வந்து எப்போவுமே கிச்சனில் வந்து சமைப்பாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் தேடுறதுக்கு. அதுக்காக தான் நான் இதை மாற்றாமல் அப்படியே வச்சுருக்கேன். ஆனால் இன்றைக்கி நான் மாற்றிடுவேன் தான் நினைக்கிறேன். ஏன் மாற்றணும், இப்போவுமே எடுத்துடலாம். இப்போவுமே எடுத்து அங்கே கீழே வச்சிடலாம். அவங்களுக்காக தான் நான் இங்கே வச்சுருப்பேன். வேறு எங்கேயுமே எனக்கு ப்ளேஸ் இல்லை, அதனால் நான் இங்கே வச்சிடலான்னு இருக்கேன். ஏன்னா எனக்கு ஞாபகம் இருந்தால் நான் இதில் இருக்க பொருளெல்லாம் எடுத்து காலி ஆக்கிடுவேன். அதனால் இங்கே வச்சிடலாம். அடுத்தது இது நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறது, அதனால் இதை இங்கே வச்சிடலாம். எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க, அழகாக இருக்குது. நினச்சே பார்க்கல இந்த இடத்துல வந்து இது வந்து கரெக்டாக எனக்கு அமையும்ன்ட்டு. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. ஜாடி நான் என்ன நினச்சேன்னா இது ரொம்ப பெருசாக இருக்குது, அதனால் இது வைக்க முடியாது அப்படின்னு நினச்சேன். பரவாயில்ல, நான் இது வந்து கேட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், 1/2 கிலோ 1 கிலோ 2 கிலோ பிடிக்கும். ஜாடி செம்மையாக இருக்குது. என்னுடைய இந்த இது செட்டப் எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள். அழகாக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு. வந்து நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, எல்லாமே எடுத்து போகணுன்ட்டு. ஷாம் அப்புறமா சொன்னாங்க, என்னம்மா அப்படி சொல்கிற, நம்மக்கிட்ட முந்திரி பாதாமெல்லாம் காலி ஆகிடுச்சிம்மா, வாங்கினா தான் இருக்குன்னாரு. நான் நினச்சேன் அதுக்குள்ளே எப்படிடா காலி ஆகும்ன்ட்டு. எல்லாம் ஷாம் வேலை எடுத்து சாப்பிட்டுட்டாங்க. எனக்கு சாப்பிட சொல்லி தான் வாங்கி தந்தாங்க, ஆனால் எனக்கு அது பிடிக்கல. இப்போ வந்து நம்ம ஆயில் நல்லெண்ணெய் எல்லாமே நான் வந்து கிரி அண்ட் கோவில் தான் வாங்குவேன். அதோடைய லிங்க் வந்து உங்களுக்கு நான் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அங்கே வந்து எல்லாமே செக்கு எண்ணெய், கொத்தாச்சாவடி பாரிஸ் போகணும், அங்கே தான் விற்கும். அப்போ போகும்போது வாங்கிக்கலாம், இப்போதைக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்ட்டு. ஆனால் இந்த மாதம் கண்டிப்பாக பிளான் இல்லைங்க. இந்த மாதம் கொஞ்சம் ஓவர் செலவாயிடுச்சு நம்மளுக்கு, மல்டி ரேக்கு அது இது வாங்கி. அதனால் அடுத்த மாதம் தான். இந்த மாதம் பாதாம் முந்திரி எல்லாம் கட்டு. இப்போ அதனால் கிரேப்ஸ் மட்டும் இருந்துச்சு, கிரேப்ஸ் மட்டும் நான் இப்போ இதில் போட்டு வச்சுருக்கேன். ஓகே, சரி, நம்ம அடுத்தது என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து சாப்பாடு கொதிச்சுட்டே இருக்குது. சாப்பாடு வடித்த பிறகு நான் வந்து இந்த வீடியோவை பாதியில் விட்டுட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, அங்கே நம்மளுக்கு அங்கே ரேக் இருக்குது பார்த்தீங்களாங்க, அதை வந்து க்ளீன் பண்ண போயிட்டு அது வீடியோ போடணும். அதனால் அந்த செய்யலான்னு இருக்கேன். உங்களை திரும்பியும் நான் அப்புறமா அது முடித்த பிறகு உங்களை மீட் பண்ணுறேன். இந்த ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்குது. ஏஎன்டியா என்ன பண்ணாங்கன்னா பை 2 get 1 ஃப்ரீ போட்டிருந்தாங்க. நான் வாங்கினேன், மொத்தம் 24 ரூபா 3 பீஸு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இது கூட கொஞ்சம் வெங்காயம் வச்சு சாப்பிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். நான் எப்படி இருந்தாலும் இந்த நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிடும்போது இந்த வெங்காயம் கண்டிப்பாக கட் பண்ணி இது கூட சாப்பிட்ருவேன். இப்போ நான் இதை செஞ்சுட்டு வரேன். நான் வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம அப்படியே கலந்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் சொல்லுங்கள். நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நல்லா இருந்துச்சுக்கா அப்படி சொன்னீங்க.
ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இப்படி சாப்பிட்டா தாங்க பிடிக்கும் நூடுல்ஸ். நம்ம அப்படியே சாப்பிட்றது கூட ஹெல்த்தி கிடையாது. ஆனால் வெங்காயம் கண்டிப்பாக ஆட் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதனால தான் சரி நான் சாப்பிட்டுட்டு உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு அடுத்தது நான் வந்து இந்த ரொட்டீனை வந்து நான் முடிச்சிடறேன். இதை வந்து தனியாக நான் வந்து வீடியோ ஷேர் பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இருங்க, பெல்லு அடிக்காமல் விடவே கூடாதுன்னு இருக்கேன். நான் உங்களுக்கு எங்கே தான் வைக்கிறேன்னே எனக்கே தெரில. மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதுக்கு அடுத்தது இப்போ நான் ரொட்டீன் எதுக்கு நான் கட் பண்ணுறேன்னா, மணி இப்போ வந்து என்ன டைம் வந்து 3:30 மணி ஆகுது. கரெக்டாக ஒரு 4:45 ஸ்டாம் வந்துடுவாங்க. அவங்க வந்த பிறகு நான் ரொட்டீன் வந்து தனியாக எடுக்கலான்னு இருக்கேன். அப்போ வந்து நான் தக்காளி சாதம் வந்து செய்வேன். சாப்பாடெல்லாம் வடித்து வச்சுட்டேன். அப்போது அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். அது வந்து தனியாக ஸ்டாம் வந்த பிறகு அப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டு போடலாம் அப்படின்னால விட்டுட்டேன். அது வந்து உங்களுக்கு நான் தனியாக ஆட் பண்ணுறோம். நான் இந்த ரொட்டீன் இந்த ஒர்க்கை வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களிடம் இந்த விடைபெறுவது க்ளோரி ராகவன். பாய் பாய்.